children. Amen. After poet हो गए. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஸோ 2 வார இடைவேளைக்கு பின்பு எமது ஆரம்ப வகுப்புகள் என்று தொடர்கின்றது. ஸோ கடந்த வகுப்பில் நாம் பார்த்ததை மீண்டும் சிறிது பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். ஸோ இடது நாடி மெழுகுவர்த்தி ஒளி தத்துவம் மூலமாக இடது நாடியை நாம் சமநிலைப்படுத்தலாம். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு அனைவரும் தயாராக இருங்கள். உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். மற்றும் முற்றிலும் சிரமமின்றி நாம் இருக்க வேண்டும். அதாவது எதிர்வினை புரியாத சாட்சிபாவ நிலையில் நாம் தியானத்துக்கு அமர வேண்டும். நமது கவனம் எங்கு செல்கின்றது என்று நாம் கவனிக்க வேண்டும். அழிவுகரமானவற்றை நாம் முழுமையாக சரணடைத்து எமது கவனத்தை அமைதிப்படுத்த வேண்டும். மற்றும் நாம் நமது
தெய்வீக குருவான ஸ்ரீ மாதாஜி முன்பு அமர்ந்திருக்கின்றோம். எனவே குருவின் முன்பாக நாம் முழுமையாக எம்மை சரணடைத்து எம்மை முழுமையாக வழிபடுத்துவோம். எமது இருதயத்தை நாம் திறப்போம். தூய்மையான, களங்கமில்லாத, எதிர்வினை புரியாத, நேர்மையான இருதயம். நேர்மையோடு நாம் இந்த தியானத்தை விளங்கி அதன் தத்துவங்களை உள்வாங்கி நாம் முன்னேற வேண்டும், நமது நன்மைக்காக. கடந்த வகுப்பில் குண்டலினி தாய் சக்தியை பற்றி பார்த்தோம். இந்த குண்டலினி சக்தியின் வெவ்வேறு அம்சங்களாக எமக்குள் இருந்து அனைத்து உயிர்களிடத்திலும் வெவ்வேறு அம்சங்களாக இருந்து ஒரு தாய் போல் கவனித்து வருகின்றது. நம்மை பாதுகாத்து, ஊட்டமளித்து, வளம்படுத்தி எம்மை கவனித்து வருகின்றது. இந்த குண்டலினி எண்ணெய், அதை பார்த்தோம். காலம் காலமாக எம்மோடு இருந்து வருகின்ற, நமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து எம்மை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல காத்திருக்கின்றார். இன்று நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி பார்ப்போம். நமது 2வது சக்கரம். அதனுடைய முக்கியமான பண்பு படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றலுக்கான உத்வேகம், தெய்வீக அக தூண்டுதல் நமக்குள் இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தில் இருந்து பெறுகின்றது. அதனால் நமக்குள் படைப்பாற்றல் விருத்தி அடைகின்றது. இந்த படைப்பாற்றல் எனும் போது நாம் எதை படைக்கின்றோம்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏற்கனவே தெய்வீக சக்தியால் படைக்கப்பட்டு விட்டது. நாம் படைப்பதற்கு எது இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். இந்த படைப்பாற்றல் என்றால் என்ன? நமக்கு முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த சுதந்திரத்தில் நாம் எம்மை ஒரு அமைதியான, ஆத்ம ஆளுமை நிறைந்த ஒருவராக நாமே எம்மை படைக்க வேண்டும். அதுவே இந்த படைப்பாற்றல். சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து நமக்கு தேவையான தூய அறிவு, ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது. அதவே நாம் படைக்க வேண்டியது. மற்றவை ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. மற்றும் இந்த சுவாதிஸ்தான சக்கரம் தெய்வீகத்தை, மங்களகரமானவற்றை, முழுமையாக அதன் அழகை உணர்ந்து போற்றும் திறனை நமக்கு தருகின்றது. கூர்மையான அறிவுசார் கருத்துக்களை நமக்கு தருகின்றது. தூய்மையான அறிவு, தூய கவனத்தை நமக்கு தருகின்றது. இதனால் நாம் நல்ல ஒரு கலைஞனாக, கவிஞனாக, கலைத்திறன் நமக்குள் வளர்ச்சி அடைகின்றது. அந்த உண்மை, நமக்குள் இருக்கும் உண்மையை நாம் வெளிப்படுத்தும் கலைத்திறன் நமக்கு வந்து சேர்கின்றது.
ஸோ முக்கியமாக இந்த சுவாதிஸ்தானத்தின் 3 பண்புகள்: படைப்பாற்றல், தூய அறிவு, தூய கவனம். ஸோ படைப்பாற்றல் என்று சொல்லும்போது ஒரு கலைஞன் ஒரு பெரிய ஒரு கருங்கல்லை பார்த்தால் அந்த கலைஞனுடைய ஞானம் அந்த கருங்கல்லுக்குள் ஒரு அழகான சிற்பத்தை பார்க்கும் திறன் இருக்கின்றது. அந்த திறன் அனைவருக்கும் இருக்காது, கலைஞர்களுக்கு மட்டுமே அது இருக்கும். அவர்களுக்கு இந்த சுவாதிஸ்தான சக்கரம் நன்கு விருத்தி அடைந்த நிலையில் இருக்கும். நல்ல நிலையில் இருப்பதாலேயே அவர்கள் கருங்கல்லை பார்க்கும்போது அதில் உள்ள அழகான சிற்பத்தை பார்க்கின்றார்கள். அவர்கள் செய்வது என்னவென்றால் வேண்டாதவற்றை செதுக்கி அகற்றுவதே அவர்கள் செய்யும் வேலை. அவ்வாறு வேண்டாதவற்றை செதுக்கி அகற்றும் போது அழகான சிற்பம் உருவாகின்றது. ஸோ அதுபோல் நாமும் எமது படைப்பாற்றல் மூலம் எம்மை நன்றாக உணரும் நிலை நமக்கு கிடைக்கின்றது. எம்மை நன்றாக உணரும் நிலை வரும்போது நாம் வேண்டாதவற்றை அகற்றுகின்றோம். அகற்றும் போது ஆத்மா ஆளுமை தானாக அழகாக வெளிப்படுகின்றது. ஸோ இதுவே படைப்பாற்றல். அதாவது நாம் ஒரு அன்பு நிறைந்த ஆத்ம ஆளுமை நிறைந்த கலைஞர்களாக நாம் மாற வேண்டும். எம்மை நாமே படைக்க வேண்டும். அழிவுகரமானவற்றை விடுத்து எமது ஆத்ம ஆளுமையை நாம் உட்கொண்டு வர வேண்டும். அது எமது கையிலேயே இருக்கின்றது. சுவாதிஷ்டான சக்கரம் பெரு நாடி பின்னல் என்று அழைக்கப்படும் அந்த புனிதமான முக்கோண வடிவமான எலும்புக்கு மேல் அமைந்துள்ளது. இதில் 6 இதழ்கள் இருக்கின்றது. தத்துவம், நெருப்பு தத்துவம். மற்றும் நமது கைகளில் கட்டை விரல்களால் குறிக்கப்படுகின்றது. கால்களில் 3வது நடு விரலால் குறிக்கப்படுகின்றது. தலையில் அதன் இருப்பிடம் பிடரியை சுற்றி காதுக்கு பின்புறமாக செல்லும் பகுதி சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய இருப்பிடமாகும். மற்றும் இந்த சுவாதிஸ்தான சக்கரம் எமது உடல் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக கல்லீரல், இருதயம், மூளை. மேல் பகுதியில் இந்த 3 முக்கிய உறுப்புகளையும் கவனித்துக் கொள்வது. கீழ்ப்பகுதியில் சிறுநீரகம் மற்றும் கணையம், மண்ணீரல், குடல்கள் என்பவற்றை கவனித்துக் கொள்கிறது. ஸோ முக்கியமாக எமது உடல் உறுப்புகளை சீர் செய்து கவனிப்பது எமது சுவாதிஸ்தான சக்கரத்தின் வேலை. முக்கியமாக கல்லீரலை கவனித்துக் கொள்கின்றது. கல்லீரல் எமது கவனத்தின் இருப்பிடம் மற்றும் எமது உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றுகின்றது மற்றும் மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. எனவே இந்த கல்லீரல் அதாவது எமது சுவாதிஸ்தான சக்கரத்தின் சமநிலை மிகவும் முக்கியமானது. அது பாதிக்கப்படும் போது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றது. அதனாலேயே எமது உடல் ஆரோக்கியம், உடல் நோய்கள் நமக்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கு அதனை பாதிக்கும் காரணிகளை நாம் தெரிந்தால் அவற்றை தவிர்க்கலாம். நமது இடது சுவாதிஸ்தானம் அது தூய தெய்வீக ஞானத்துக்குரிய இருப்பிடம். அங்கு நமக்கு தேவையான தூய தெய்வீக ஞானம் பொதிந்திருக்கின்றது. ஒளியூட்டப்படும் போது அவை நமக்குள்
வெளிப்படுகின்றது. இந்த இடது சுவாதிஸ்தானத்தை முக்கியமாக பாதிப்பது தவறான குருவை பின்பற்றுதல், மாந்திரீகம் போன்ற தவறான செயல்களை நம்புவதும் அதில் ஈடுபடுவதும் மற்றும் போதை வஸ்து மது அருந்துதல் மற்றும் அடிமைத்தனமாக தவறான கீழ்ப்படிதல். அதாவது சில பேர் பெரிய பணம் அல்லது அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சுய லாபங்களுக்காக அடிமைத்தனம், அதாவது தவறாக கீழ்ப்படிந்து போவார்கள். அந்த விதமான செயல்கள் எல்லாம் நமது இடது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கும். வலது சுவாதிஸ்தானம் நமக்கு தூய கவனத்தை தரும் சக்தி மையமாகும். நமது கவனத்தை தூய்மைப்படுத்தும் சக்தியை தருவது நமது வலது சுவாதிஸ்தானம். எனவே அதிகமாக சிந்தித்தல், திட்டமிடல், வேலை செய்தல், அதாவது எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து திட்டமிடுதல், இவை எமது தூய கவனத்தை பாதிக்கின்றது. மற்றும் கலை திறமையை அதிகமாக உபயோகித்தல், அதாவது எதிலும் சமநிலை அவசியம். மற்றும் அகங்காரம், பிறரை நாம் ஆதிக்கம் செய்தல், தவறான உணவு பழக்கங்கள் நமது வலது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கின்றது. தவறான உணவு பழக்கம் நமது ஈரலையும் பாதிக்கின்றது. எனவே சுவாதிஸ்தானத்தை நாம் சுத்திகரிப்பதற்கு, சமநிலையில் வைத்திருப்பதற்கு தினசரி தியானம் நம்மை நாம் சமநிலைப்படுத்தி உப்பு நீரில் கால்களை அமிழ்த்தி தினசரி தியானம் மூலமாக நாம் பெருமளவு நம்மை சமநிலையில் வைத்துக் கொள்ளலாம். மேலதிக தேவை ஏற்படி நாம் மேலதிகமாக சாய நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். வலது சுவாதிஸ்தானம் குளிர்ந்த நீர் உப்பு நீரில் சுத்திகரிப்பது வலது சுவாதிஸ்தானத்தை மேலதிக வெப்பங்களை வெளியேற்றி நமது வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்தை குளிர்மைப்படுத்தி அமைதிப்படுத்துகின்றது. இடது சுவாதிஸ்தானம் நாம் இளம் சூடான நீரில் நாம் உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது இடது சுவாதிஸ்தானம் வளப்படைகின்றது. மேலும் நமது கண்கள், எண்ணங்கள், வார்த்தைகளில் தூய்மை, நேர்மை அவசியம். எண்ணங்கள், சந்தேகங்களை அகற்றி நாம் மன அமைதியோடு இருக்க வேண்டும். தன் நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு நாம் இருக்கும் போது வெகுவாக நாம் எண்ணங்களை, சந்தேகங்களை நாம் அகற்றி விடலாம், அமைதி அடையலாம். மேலதிக எண்ணங்களால் களைப்படையும் போது நமது வலது சுவாதிஸ்தானத்துக்கு நாம் ஐஸ் பொதி வைத்து குளிர்மையடைய செய்வதால் நமது மனதை ஆறுதல் படுத்தலாம். தூய்மையற்ற எண்ணங்கள், தவறான தீய எண்ணங்கள் இடது சுவாதிஸ்தானத்தின் வேலை. இதற்கு நாம் மெழுகுவர்த்தி ஒளி மூலமாக எமது இடது சுவாதிஸ்தானத்தை தூய்மைப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வரலாம். இந்த தீய எண்ணங்கள் என்பவற்றை நாம் முழுமையாக அகற்றலாம். மற்றும் பூமி மீது அமர்ந்து தியானிப்பது எமது கீழ் உள்ள சக்கரங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மூலாதாரம், சுவாதிஸ்தானம் மற்றும் நாபி. சில உடல் பயிற்சிகள், மூலாதார உடல் பயிற்சி பார்த்தோம். சுவாதிஸ்தானத்துக்கும் சில உடற்பயிற்சிகள் இருக்கின்றது. அது உடல் ரீதியாக நமது சக்கரங்களை வளமாக வைத்திருக்க உதவும். மிக முக்கியமான
முறை நாம் எமது சக்கரங்களுக்கு எமது கையாலேயே நாம் நுண்ணதிர்வுகளை வழங்கி அவற்றை சரி செய்ய முடியும். உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் மூலமாக நாம் எமது சக்கரத்தை நாம் கவனித்துக் கொள்ளலாம். முக்கியமாக எமது சுவாதிஸ்தானம் கவனத்தின் இருப்பிடம். இந்த கவனம் மிகவும் முக்கியம் தியான நிலைக்கு. அதாவது எதிர்வினை புரியாத அமைதியான சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் கவனம் நமக்கு அவசியம். இதற்கு நாம் வேண்டாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். அமைதியை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் எம்மை நாம் இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடுமையாக வைத்துக் கொள்ளாது இலகுவாக எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் நாம் எதிர்வினை புரியாது, எதையும் கடுமையாக எடுக்காது, சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கையாள பழக வேண்டும். மற்றும் சந்தர்ப்பத்தை பொறுத்து நாம் விவேகமாக செயல்பட வேண்டும். சில இடங்களில் நாம் சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கையாளும் போது அதிலிருந்து மெதுவாக அதிலிருந்து நாம் விடுபடலாம். அந்த நிலைமைகளில் இருந்து சில இடங்களில் நாம் சிரித்து மகிழலாம். சில இடங்களில் நிலைமை மோசமாக இருக்கும் போது மன்னித்து மெதுவாக விலகிக் கொள்ளலாம். சில இடங்களில் நாம் முழுமையாக மௌனமாக இருக்க வேண்டும். இவ்வாறே நாம் எமது நிலைமைகளை சமாளித்து எமது நற்பண்புகள், ஆத்ம ஆளுமைகளை நாம் எமக்குள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுவே படைப்பாற்றல். இப்பொழுது சிறிது மூச்சு பயிற்சி செய்து நமது கவனத்தை தலையுச்சிக்கு கொண்டு வந்து நமது கவனம் எங்கிருக்கின்றது? மிகவும் சிரமமின்றி நாம் ஆறுதலாக இருப்போம். ரெண்டு மூன்று தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். பின்னர் அமைதியாக எமது கவனம் தலையுச்சியில் அமைதி அடைவதை காணுவோம். இப்பொழுது மெதுவாக குண்டலினி எண்ணெய் எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். மெதுவாக குண்டலினி எண்ணெய் எழுப்பும் போது நமது கவனம் முள்ளந்தண்டு வழியாக மேலெழுந்து வரட்டும். தலையில் ஒரு முடிச்சை போட்டுக்கொள்வோம். பின்னர் கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை முள்ளந்தண்டு வழியாக மேல் சென்று 2 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மெதுவாக நாம் மேலே சென்று 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இந்த குண்டலினி எண்ணெய் எழுப்பிய பின் நமது கைகளை நாம் அவதானிப்போம். கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை உணர்கின்றோமா? முக்கியமாக கை விரல் நுனிகள், உள்ளம் கை,
இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இப்பொழுது நமது கைகளை, நாம் நுண்ணதிர்வுகளை கவனிப்போம். அதே நேரம் தலையுச்சியிலும் நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது நாடிகளை சமநிலைப்படுத்துவோம். இடது நாடி பாதிப்பிருப்பவர்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துங்கள். 10 நிமிடங்கள். மனச்சோர்வு, டிப்ரெஷன், கடந்த காலத்தில் வாழ்தல் போன்றவை இருந்தால் 3 மாத காலம் தொடர்ந்து நீங்கள் மெழுகுவர்த்தி ஒளிமுறை பயன்படுத்தி தினமும் தியானிக்கும் போது அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக கவனிக்கலாம். இடது கை மடியில் ஸ்ரீமாதஜியின் புகைப்படத்தை நோக்கி, வலது கை பூமியில். ஸ்ரீமாதஜி நமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் ஏற்பட்ட அனைத்து தாக்கங்கள், அதனால் நமக்குள் நாம் வளர்த்து கொண்ட மமகாரம், பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடுகள், ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. எனது கவனம் முழுவதும் ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது இடது நாடியின் அனைத்து சக்கரங்களிலும் ஆத்மாவின் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைப்போம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள், அதனால் ஏற்படும் அதீத சிந்தனைகள், திட்டமிடல், இவற்றால் ஏற்படும் வெப்பம், களைப்பு, உடல் உழைப்பு அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி எனது வலது நாடியை குளிர்மை அடைய செய்யுங்கள்.
எனது கல்லீரலை முழுமையாக குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். நான் முழுமையாக எனது கல்லீரலை தங்களிடம் விட்டுவிடுகின்றேன். எனது கல்லீரலின் தொழிற்பாடுகள் அனைத்தையும் சீர் செய்து தாருங்கள். எனது உடலில் உள்ள அனைத்து நச்சுப் பொருட்களையும் வெளியேற்றுவது கல்லீரலாகும். கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது வலது கையை நாம் அவதானிப்போம். வலது கை 5 விரல் நுனிகள் உள்ளங்கை. அதே நேரம் இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய தன்னலமில்லாத அன்பால் நம்மை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நம்மை அன்பு நிறைந்த ஆத்மா ஆளுமை நிறைந்தவர்களாக மாற்றித் தாருங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி, சுழுமுனை நாடி, குண்டலினி எண்ணெய் தானாக செயல்படும் ஒரு சக்தியாகும். சுழுமுனை நாடி வழியாக அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி சஹஸ்ராரத்துக்கு எமது முழு கவனத்தையும் அங்கு எடுத்துச் செல்கின்றார். முழு கவனத்தையும் சஹஸ்ராரத்தில் வைத்து எமது இரு கைகளையும் அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கவனத்தை முழுமையாக தலையுச்சிக்கு எனது சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வாருங்கள். எனது ஆத்மாவில் எனது கவனம் நிலைத்திருக்க அற்புதம். ஆத்ம நிலை, முழுமையான அமைதி நிலை, தியான நிலை. தலையுச்சி குழி தளர்வடைந்து திறக்க அனுமதியுங்கள்.
அதுவே இருதயத்தின் இருப்பிடம். இருதயத்தை நாம் தூய்மையாக நேர்மையோடு திறக்க வேண்டும். இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இறை அன்புக்கு எமது இருதயத்தை நாம் திறப்போம். இருதயத்தை திறக்கும் போது தலையுச்சிக்குழி பிரம்மராந்திரம் தானாக தளர்வடைந்து திறக்க ஆரம்பிக்கும். இந்த உணர்வை நாம் சாட்சி பாவ நிலையில் நாம் கவனிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தில் சிறிது கவனத்தை போடுவோம். சுவாதிஸ்தான சக்கரத்தை மேலும் உறுதி சமநிலைப்படுத்தி ஒளியூட்ட இந்த பிரார்த்தனைகளை நாம் உறுதிமொழிகளை கூறுவோம். நடு சுவாதிஸ்தானம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் தூய விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் கொடுங்கள். தூய விருப்பத்தையும் தூய தெய்வீக அறிவையும் எனக்கு கொடுங்கள். அவை இரண்டுமே நமக்கு படைப்பாற்றலை அதிகரிக்கும். நமக்குள் தெய்வீக உத்வேகம், தெய்வீக தூண்டுதல் நமக்குள் அதிகரிக்க அவசியமாகின்றது. எமது இடது சுவாதிஸ்தானத்தில் எமது வலது கையை வைப்போம். இடது பக்க அடி வயிற்று பகுதியில் எமது வலது கையை வைத்து இடது சுவாதிஸ்தான உறுதிமொழியை கூறுவோம். தன்னம்பிக்கை. ஸ்ரீமாதஜி, உங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். இந்த தூய தெய்வீக அறிவு என்பது என்ன? இது அனுபவம் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இந்த அறிவு வளர வளர மனதில் சந்தேகங்கள் விலகி நாம் நமது அமைதி, மன அமைதி அதிகரிக்கின்றது. இப்பொழுது நமது வலது கையை நாம் அடுக்கி கொண்டு வந்து இடது கையை வலது பக்க சுவாதிஸ்தானம் அடி வயிற்று பகுதியில் வைப்போம். வைத்து நாம் சொல்லுவோம், நான் எதுவும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. நாம் எதுவும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள்.
எமது கவனம் தூய்மை இல்லாதிருக்கும் போது நாம் எமது இடது கையை வலது சுவாசஸ்தானத்தில் வைத்து இந்த உறுதிமொழியை நாம் கூறலாம். கூறிய பின்பு நாம் மாற்றங்களை அவதானிக்கலாம். கவனம் வெளியில் சிதறும் போது நாம் வலது சுவாதிஸ்தானத்தில் உறுதிமொழிகளை சொல்லலாம். கவனத்தில் தீய எண்ணங்கள் வரும்போது இடது சுவாதிஸ்தானத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வந்து இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். சுவாதிஸ்தானம். தாயே, எனக்கு ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் உண்மையான தூய விருப்பத்தையும் தந்தருளும். இந்த உறுதிமொழிகள் நாம் கூறும் போது நமது தலையுச்சி குழியை திறப்பதை, மெதுவாக தளர்வடைந்து திறப்பதை நாம் காணலாம். இது நமது தூய்மையான இதயபூர்வமான வேண்டுதல். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானத்தையும் தந்தருளும். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீமாதாஜியின் அருளையை நாம் கேட்போம். அவதானமாக நாம் தியான நிலையில் இருந்து கொண்டு கேட்போம். நாம் உள்வாங்கிக் கொள்ளும் விடயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். Now, as the Kundalini rises, she enlightens your second center. Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana chakra for the time being, though it is the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, Mother, I have no job, and what should I do? I said, all right, what do you want to do? He said, whatever you say. I said, all right, why don't you become an interior decorator? He said, me, I don't know what is the teak wood, I don't know what is the rose wood, how am I to become an interior decorator? I said, you just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it. I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, why don't you do some flower arrangement? I said, all right, I'll do it. I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest.
I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought there is a boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he is good for nothing, he cannot remember anything, he is absolutely finished. I said, all right, doesn't matter, let him take to surgery. He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed. All the boys who got scholarships in Maharashtra, in schools, in colleges and university are surgeons. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. சுஷ்மாதிஜி படைப்பாற்றலை பற்றி கூறுகின்றார். தெய்வீக உத்வேகம், தெய்வீக உந்து சக்தி நமக்குள் அதிகரிப்பதால் நமது திறமை அதிகரிக்கின்றது. இந்த திறமை அனைத்து துறைகளிலும் நாம் அதை வெளிப்படுத்தலாம். முக்கியமாக படிக்கும் பிள்ளைகளில் அவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக காணலாம். மீண்டும் இன்னும் ஒரு உரை நாம் கேட்போம் ஸ்ரீமாதஜியின். கல்வித்துறை மட்டுமல்ல, அவர்களுக்கு கலையாற்றல், பாடல், நடனம், வரைதல் போன்ற அனைத்து திறமைகள், அவர்களுக்குள் இருக்கும் அனைத்து திறமைகளும் வெளிவர ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது மீண்டும் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றிய ஒரு அறிவுரையை நாம் கேட்போம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing
I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete. I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got. It moves here. And also it has to look after your liver. It has to look after your pancreas. It has to look after spleen. It has to look after your kidneys. It has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if we go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack. And die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save them. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So
When you treat somebody on its roots, it's very easy to solve the problem. See, supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy. Simple. ஸோ நமது உள்ளுறுப்புகள் ஏதும் பிரச்சனைகள் இருக்கும்போது அவற்றை சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு நமது சுவாதிஸ்தான சக்கரம் சமநிலையில் பேணுவது முக்கியமாகிறது. அதாவது நாம் இங்கு நோய்களை குணப்படுத்த வேரை சரி செய்கின்றோம். அதாவது அதற்கான அடிப்படை காரணத்தை நாம் சரி செய்கின்றோம். அதனால் தான் இந்த தியானம் மூலமாக உடல் ஆரோக்கியம் வளமடைகின்றது. எமது சக்கரங்களை நாம் சமநிலைப்படுத்தி வளம்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் சீரடைகின்றது. எனவே நமது கீழ் மூல சக்கரங்கள், அதாவது முதலாவது மூலாதார சக்கரம், சுவாதிஸ்தான சக்கரம், நாபி, இந்த மூன்றும் அடிப்படை சக்கரங்கள். இவற்றை நாம் சரியாக வைத்துக் கொள்ளும் போது நாம் பெருமளவு சமநிலை அடைகின்றோம். அதன் பின்பு மேல் சக்கரங்களான இருதயம், விசுத்தி ஆகிய சக்கரம், அந்த நிலைக்கு நாம் செல்லலாம். சுவாதிஸ்தானம் தூய தெய்வீக ஞானம், தூய பவனம். இதனால் நமக்குள் இந்த படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. உண்மையான தூய விருப்பம், ஆக்கப்பூர்வமான தூய தெய்வீக ஞானம். சுவாதிஸ்தானம் அமைதியை விரும்பும் சக்கரம். அமைதி அமைதி சுவாதிஸ்தானத்தை வளம்படுத்தும். அதாவது நாம் சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். கடுமையாக இராது, இலகுவாக அனைத்தையும் சமாளிக்கும் வல்லமை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அவ்வாறு நாம் சிரமமின்றி நம்மை வெளிப்படுத்தும் போது இந்த இறை அன்புக்கு தியானம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இலகுவாக நாம் தியான நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். எவ்வாறு இலகுவாக நாம் தியான நிலைக்கு செல்லும் யுக்தி, அதை நாம் இப்பொழுது கேட்போம்.
வேண்டாத சிந்தனைகளை தவிர்த்து நம்மை முழுமையாக இறை அன்புக்கு வெளிப்படுத்தி எதிர்வினை புரியாது இலகுவான தியான நிலைக்கு நாம் எவ்வாறு செல்வது? Alive. In the same way, the vibrations are coming, they are radiated. What you have to do is to expose yourself to it. The best is not to put in any effort. Don't worry at what point you have a problem. Say many people during meditation have seen if they catch somewhere, they go on looking out. You just don't have to worry. You just let it go. And it will work by itself. It's going easy. Okay. So, you don't have to put in any effort. This is what meditation is. Meditation means exposing yourself to God's grace. Now the grace itself knows how to cure you. It knows how to mend you, how to settle down itself into your being, keep your spirit kindled. It knows everything. So you don't have to worry as to what you have to do or what name you have to take, what mantras you have to do. In meditation you have to be absolutely effortless. See, expose yourself fully. And you have to be absolutely thoughtless at that time. Supposing you know, possibility, you may not be thoughtless. At that time, you have to just watch your thoughts, but don't get involved into them. You will find gradually, as the sun rises, the darkness goes away, and the sun's rays go into every crevice and every part, and makes the whole place lighted. In the same way, your being will be completely lighted. But if you put in an effort that time, or try to stop something within you, or try to give it a banner, it will not. Effortlessness is the only way to meditation. But you should not be lethargic about it. You should be alert and watching. The other side could be people just doze off. No. You have to be alert. If you doze off, nothing will work. That's another side of it. If you are lazy about it, nothing will work. You have to be alert and open, absolutely aware, completely effortless, absolutely effortless. If you are absolutely effortless, meditation will work the best. Don't think of your problems at all, whatever chakras you have, anything. Just expose yourself. See, when the sun shines, all the nature exposes itself to the sun and receives the blessings of the sun effortlessly. It doesn't put in any effort. It just receives itself. When it receives the sun's rays, then the sun's rays start acting and activating. In the same way, the all-pervading power starts working. You are not to maneuver it. You are not to do anything about it. Just be effortless. Absolutely effortless. Don't take any names. Do not bother if your raga is catching, this is catching, that is catching. It is working out. It will go on working as long as it can. And it will do the miracle that it has to do. You don't have to worry about it. It knows its job. But when you put in an effort, actually you create a barrier for it. So no effort is needed. Be absolutely effortless and say, let it go, that's all. No mantras to be chanted. In case you find it's impossible, then you can take money. But there is no need even. When you put your hand towards me, that's the mantra. Sufficient. This gesture itself is the mantra.
You see, there is no need to say it more, but the thought, in the mind, the emotion should be that we have not spread our hands to that. And it should work. When this emotion is absolutely complete, there is no need to say anything. You go beyond it. So one has to be absolutely effortless. Absolutely effortless. That is what it is. Meditation is for your own ascent. It's for your own capital gains that you have to have. But once you get into it, you also achieve your powers. Like you become a governor, you get the powers of the governor. At this time, you don't have to think about anybody else. You're not to put your attention to anybody else, but just receive it. Just receive it. Do not think of any other problem, but that you have to be effortless. Absolutely effortless. It would work best on the people who are just receiving. You have problems, that's why you are here. But you cannot solve them. They have to be solved by divine power. This must be understood fully, that we cannot solve our problems. It is beyond us to solve our problems. So, leave it in the hands of the divine power and expose yourself effortlessly, absolutely effortlessly. Sit in comfort and properly with both the feet on the ground, with both the hands. Relax like this. Be comfortable. You should not be uncomfortable at all. You should be very comfortable because you have to sit for quite some time. And you try to put your attention to me within yourself, if you can, to my Kundalini, if you can. You can come into my Kundalini, with everything will be done. Just like this, the hand should be like this straight. So effortlessness is the key word. Absolutely effortlessly. Whether you are meditating before me or before my photograph. சுவாதிஸ்தான சக்கரத்துக்கான உடற்பயிற்சியை பார்ப்போம். மிக எளிய உடற்பயிற்சி. Now, then you see, this is one thing I told you how to improve your Muladhara yesterday. Alright? Now, the second thing was about the Swadhisthana. You have to hold
both the legs together like this. Try to push it together. So push it like that. Hold the hands and just turn. Just try to take out the feet up. He's tall. You see? Now it's all right. Now you turn on the bottom like this. Yes. We tall people are difficult. Too much life now. Yes. Now see, that's how. Now you will see your Swadhisthana will improve. Just move. See. Now let us see. Now put your hands towards me. Let's see. See. It improves. Swadhisthana improves like that. ஸோ இது மிக எளிய உடற்பயிற்சி. சுவாதிஸ்தானத்தை உடல் ரீதியாக பலப்படுத்துவதற்கு. ஸோ இப்பொழுது நமது நுண்ணதிர்வுகளை நாம் சிறிது நேரம் அவதானிப்போம். தலையுச்சி குழி, இரு கைகள் முழுமையாக நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்புக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். தூய்மையோடு நேர்மையாக எம்மை வெளிப்படுத்துவோம். எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைப்போம். எமது தலையுச்சி குழி தளர்வடைந்து விரிவடைந்து திறப்பதை நாம் அவதானிப்போம். அவ்வாறு திறக்கும் போது எமது வலது கையில் இருந்து குளிர்ச்சி கீழ் நோக்கி பிரமராந்திரம் ஊடாக உள் செல்வதை நாம் அவதானிக்கலாம். குண்டலினி எண்ணெய் மேலெழும்புவதையும் மேலெழும்பி பிரமராந்திரம் மெதுவாக திறக்கின்றது. திறந்த பின்பு இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி எமது சஹஸ்ராரம் தலை உச்சிக்குழி வழியாக உள் சென்று எமது இடது நாடி வலது நாடியை தளர்வடைய செய்வதை அவதானிக்கலாம். இப்பொழுது இரு கைகளையும் அடுக்கி கொண்டு வந்து நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை
இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி கவசகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். சுவாதிஸ்தானம் பற்றிய அல்லது இன்றைய தியானம் பற்றிய கேள்விகள் அல்லது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்மியூட் பண்ணலாம். மற்றும் ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் வழியாக உங்களுடைய நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். சந்திரிகா அக்கா, ரமணி, சொல்லுங்க. அத்தானுக்கு சாப்பாடு கொடுத்துறேன். சாப்பிடு வேற வேற என்ன ரமணி? நல்லா இருந்து மெடிடேஷன். அதனால தான் இதோட போட்டுட்டு தானே செய்யறேன். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டை போட்டுட்டு செய்யறது. தவா சந்திர, நன்றி உங்களுடைய பதிலுக்கு. நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்பினால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தந்தால் நாம் அதில் உங்களை சேர்த்துக் கொள்ளலாம். சந்திரிகா, எப்படி இருந்தது உங்களுடைய தியானம்?